සමාජයේ සංස්කෘතියක් ගොඩනැගෙමින් තිබුණා. எமது சமூகத்தில் ஒரு கலாசாரம் உருவாகி வந்தது. ஒரு அரசியல் அதிகாரத்தின் ஆதரவு இருந்தால், தன்னிடம் அதிகாரம் இருந்தால், தன்னிடம் செல்வம் இருந்தால், அரசியல் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு கலாசாரம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு முன்னோக்கி செல்ல முடியாது. எனவே நாம் ஒரு புதிய அணுகுமுறைக்கு எமது நாட்டை கொண்டு வருவதனால்தான் அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டிருக்க வேண்டும், சட்டத்திற்கு அஞ்ச வேண்டும், சட்டத்திற்கு கீழ்ப்படியாத எவரும் இருக்க முடியாது. எந்த அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருந்தாலும், யாருடைய கரங்கள் பின்னால் இருந்தாலும் அவை எவையும் கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. ஏனெனில் எமது நாட்டை ஒரு வித்தியாசமான மாற்றத்திற்கு உள்ளாக்க நாம் விரும்புகின்றோம். பொதுவாக எந்த ஒரு விசாரணையிலும் ஒருவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டால் அவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டும். அந்த வாக்குமூலம் பெறுவதை ஒரு பெரிய பேரழிவாக மாற்றும் கலாசாரம் எமது நாட்டிற்கு ஏன் தேவை? ஒரு சம்பவம் குறித்து எனது பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தால் என்னிடம் வாக்குமூலம் பெற முடியாதா? நாம் சட்டத்திற்கு மேலானவர்களா? இல்லை. ஆனால் அத்தகைய ஒரு கலாசாரத்தை, ஒரு சமூக கருத்தை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நாம் அனைவரும் இந்த மாற்றத்திற்கு பழக வேண்டும். மீண்டும் அனைவரும் சட்டத்தின் முன்னால் சமமான, அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்ட, அனைவரும் சட்டத்திற்கு அஞ்சுகின்ற ஒரு சமூகம் எமக்கு தேவை. சட்டம் தங்களை நெருங்காது என்று நினைத்த சில குழுக்கள் இருந்தன. சட்டம் தங்களை நெருங்கும் போது அவர்களினால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் தங்களை சட்டத்திற்கு மேலானவர்களாக கருதினார்கள். சட்டம் தங்களை நோக்கி வரும் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. தராதரம் பாராமல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஏனெனில் அந்த மாற்றம் எமது நாட்டுக்கு தேவை. எமது நாட்டின் பல ஜனாதிபதிகள் அரசியலமைப்பை மீறியுள்ளார்கள் என்பது நீதிமன்றத்தினால், உயர் நீதிமன்றத்தினால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் பல ஜனாதிபதிகள் குறித்து பல தீர்ப்புகள் காணப்படுகின்றன. ஜனாதிபதிகளே அரசியலமைப்பை மீறினார். இந்த நாட்டின் மீதம் இருப்பது என்ன? எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சட்ட கட்டமைப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்த அதிகபட்ச முயற்சி செய்கின்றோம். நாம் அந்த கட்டமைப்புக்குள் மிக சிறப்பாக செயல்படுகின்றோம். அந்த சட்ட கட்டமைப்பு எமது பணிகளுக்கு தடையாக இருந்தால் நாம் அந்த சட்ட கட்டமைப்பை மாற்றுவோம். ඒ නීති රාමුව අපිට වැඩවලට බාධා නම් අපි නීති රාමුව වෙනස් කරමු.